Hello everyone. This is Nandini. This is Nalagamu. Welcome back to our channel. Welcome friend to the channel. நிறுத்தியம்மா. சரி வாங்க இந்த vlog எதுக்கு? எல்லா vlog எதுக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப்க்கு தான். இது எதுக்கு தனியா? ஓகே யூடியூபா இன்ஸ்டாகிராமா சொல்லு. ரொம்ப பேசினா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன இந்த vlog எதை பத்தினதுங்கற சொல்லுங்க. இந்த vlog இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்திருந்தாங்க? அவங்க யாரு? அவங்க எப்படி நமக்கு தெரியும்? அவங்களுக்கு நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு. அப்படி அவங்க एक्चुअली இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து எடுக்கிறோம். ரொம்ப சூப்பரா ஃபன்னா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அவங்க வந்து என்னோட கொலீக் அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. லைக் a family to us. இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. யாரும் சொல்லுங்க எல்லாம். என்ன அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேரா அதெல்லாம் பேசுறது அப்படி சொல்லுங்க. இப்பவே வந்து அவங்க பேரு அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு அவங்களை வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவங்க லஞ்சுக்கு போய் பல மாதங்கள் ஆச்சு. 2 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன். நாங்களும் கூப்பிட்டுருந்தோம். அவங்களுக்கு கரெக்டாக டைம் செட் ஆகாதனால இதான் ஃபேமிலியோட அப்பா அம்மா எல்லாரும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்ல டைப். அவங்க மலையாளியும் கூட எனக்கு ரொம்ப கேரளானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து சிவா வந்து இங்க வந்து இருக்கான். அவனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. நீங்க யார் பாத்தீங்கன்னாலும் வந்து வேர் ராயா கோயிங் அவங்க யார் பாத்தீங்கன்னாலும் வந்து விஷ் பண்ணிருங்க. ஓகே நீங்க வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வீடியோ பார்த்துட்டு வாங்க. டடா. மார்னிங்லேருந்து பரபரப்பாக கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரௌண்ட் ஒரு 9 o'clock கிட்டேருந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க அப்போ தான் ஒரு 12-12:30 கிட்ட வந்தாங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு வச்சிடலாம். பிகாஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால நானும் அம்மாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அம்மா இருந்தனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தனியாக கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. இவ்வளோ பேருக்குலாம் எனக்கு இன்னும் சமைச்சு பழக்கம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னா அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட கலீக் ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. ஸ்ருதி அக்கா வந்து இவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராம்நாத் அண்ணா, அண்ணாவோட அம்மா அப்பா 4 பேர் வந்திருந்தாங்க. இவங்களுடைய சிவாவுமே வந்து வீட்டில் தான் வந்து இருந்தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா தம்பின்னு. அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ இவரும் சிவாவும் மார்னிங் கோயிலுக்கெலாம் போயிட்டு வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ சிவாவுமே இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் இருந்தா. அப்படி இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் வெஜ் மெனு தான். அவங்க யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பாடு, குழம்பு, ரசம், வடை, பாயாசம், கூடயே வந்து வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டா டக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். ஸோ இந்த சாப்பர் வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம். பிகாஸ் எனக்கு யூஸ்வலாக வெங்காயம் கட் பண்ணாலே ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி வரும். குக்கிங் வீடியோ ஃபுல்லாக எடுக்கலாம் தான் பார்த்தோம். பட் ஹரிபரியாக பண்ணதில் ஃபுல்லாக எடுக்க முடியல. அங்கங்கே கொஞ்சம் மட்டும்தான் வந்து காட்டியிருப்போம். ஃபர்ஸ்ட் அம்மா வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் நான் மற்றதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேப்பில் சிவாவும் இவரும் வந்துட்டாங்க. வந்ததையுமே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டால் நம்ம விடுவோமா? தொட தொடன்னு ஏய் தொடடா. என்ன கப்பல் ஓட்டிட்டு இருக்கியா? வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருந்தாதான் நாட்டை சுத்தமா வச்சுக்க முடியும். நாட்டை சுத்தமா வச்சிருந்தாதான் ரோட்டை சுத்தமா வச்சுக்க முடியும். வீடே நாட்டுக்குள்ள தானே இருக்கு. சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் சிறுசியே பண்ணணும்னா நீ எப்படி பெருசா பண்ணுவ? சரி பண்ணி டக்குன்னு பண்ணு. இந்த மாதிரி க்ளீன் இந்தியாவா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பீயிங் a citizen. அப்போ நீயே இல்லை சரி அதான் இப்போ நீயே தொடச்சிரு இனிமேல் வீட்டை. எனக்கு நீ தொடச்சா நல்லா இருக்கும்னு படுது. ஆமாம் இங்கெல்லாம் யார் தொடப்பா? இங்கெல்லாம் தொட நல்லா தொடன்னு சொன்னேன். பாத்தீங்களா என்னோட ஆபீஸ் கொலிக்கு கூப்பிட்டதுங்கிறதுக்காக என்னையவே வேலை வாங்குறாங்க.
சரி, ஓகே, குட். கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தோம். வடை மட்டும் அவங்க வந்ததுக்கப்புறமா போட்டோம். ஸோ வந்ததும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோவா? கெஸ்ட் வர போறாங்க. கெஸ்ட் இல்லை, இது நம்ம வீடு தான். ஆனால் உங்களுக்கு ரசமா? இல்ல தயிர் கொஞ்சமா தயிர் கொஞ்சமா ரசம். குக்கிங் வீடியோஸ் எதுவுமே பெருசாக எடுக்க முடியல. பிகாஸ் நானே அவசரமாக பண்ணிருந்தேன். கரெக்டாக அவங்க வரக்குள்ளே சமையல் முடிச்சிடணும்னு அதவே கான்சென்ட்ரேட் பண்ணால் இது எடுக்க முடியல. அண்ட் இன்னொரு சைடு அவரும் இல்லை, அவர் இருந்தால் கூட ஏதாவது எடுத்துருந்துருப்பாரு. மேபி ஃப்யூச்சர் விளாக்ஸில் நம்ம அது எல்லாமே ஆட் பண்ணலாம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க 4 பேர் வீட்டுக்கு வந்தது. புதுசாக புதுசாக மீட் பண்ண மாதிரியே இல்லை. அக்கா அண்ணாவை தெரியும், பட் அம்மா அப்பா நேற்று தான் மீட் பண்ணோம். ஸோ புதுசாக பார்த்த மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பேசினாங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வீடே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், மேரேஜ்க்கு முன்னாடியே இங்கே வீடெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறனால இவர் கான்டாக்டில் எனக்கு கொடுத்துருந்தார். அப்பயே நாங்கள் பேசியிருந்தோம். அண்ட் நாங்கள் இங்கே பூனே வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்லேயே ஃபெப்ரவரியில் இவங்க வீடு தான் லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கூப்பிடலான்றது அவங்களுக்கு வேலை எங்களுக்கு வேலைன்னு சரியாக வந்து இருந்துச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். ஸோ நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா வெஜ் பிரியாணி, கியூக்கம்பர் ரைத்தா, உளுந்து வடை, வெண்டைக்காய் ஸ்டஃப்டு அந்த ஃப்ரை, அதுக்கப்புறமா கேபேஜ் பொரியல், சாம்பார், வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு, ரசம், பம்கின் பாயசம் அண்ட் அப்பளம். இதுதான் வந்து நம்ம வீட்டில் நினைச்சு. அண்ணா சரி பாய் சொல்லிருங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு 4 o'clock போல் அவங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஜாலியான வைப்ரண்ட்டான பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே. அண்ட் எங்கள் அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது ஒரே விஷயந்தான், ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லாமம்மா ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க, நல்லா பழகினாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆன்ட்டி, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக பிஹேவ் பண்ணாங்க. போகும்போது லவ் யூலாம் சொல்லிட்டு போனாங்க. அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இவர்கிட்டயும் அம்மாக்கிட்டேயும் அதை சொல்லிகிட்டே இருந்தேன். எங்களோட இந்த சண்டே இப்படி தான் காமாக ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. அண்ட் நாங்கள் 4 பேரும் லாஸ்ட் வீக் ஒரு பைக் ட்ரிப் போனோம். அந்த vlogமே நான் சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்ட்க்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பாய்.